Class 12 Electrostatics Example 1.20. A parallel plate capacitor has square plates of side 5 cm and separated by a distance of 1 mm. Calculate the capacitance of this capacitor. So என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு parallel plate capacitor இருக்குது. ஸோ அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அதோட சைடு வந்து 5 சென்டிமீட்டர், செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் வந்து 1 மில்லிமீட்டர்ன்றாங்க. இப்போ வந்து கெப்பாசிட்டன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதை ரிலேட் பண்ணுற ஃபார்முலா எதுனா C is equal to epsilon naught A by D அப்படின்ற ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து ஏரியா வந்து பார்க்கணும். இது ஸ்கொயர்ன்றனால ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா? அப்போது 5 into 5, ஸோ 5 into இது சென்டிமீட்டரில் இருக்கனால -2 இன்ட்டு பண்ணணும். ஸோ இது ஒரு சைடா இன்ட்டு 5 into 10 power -2. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்னா 25 into 10 power -4ன்னு வரும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து எப்சிலான் நாட்டோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. 8.85 into 10 power -12 இன்ட்டு ஏரியா வந்து 25 into 10 power -4 டிவைடட் பை செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் 1 மில்லிமீட்டர். ஸோ மில்லிமீட்டர்னா என்னது? -3 இன்ட்டு பண்ணணும். ஸோ அப்போது இதெல்லாம் இன்ட்டு பண்ணோன்னா 221.2 into 10 power -13 வரும். ஓகே, ஸோ இந்த 10 பவர் எப்படி இதாச்சுன்னு சொல்கிறேன். 10 power -12, அதாவது 8.85யும் 25 இன்ட்டு பண்ணால் இந்த வேல்யூ வருது. இப்போ 10 பவர் மட்டும் நான் சொல்கிறேன். -4 + 3ன்னு வருமா? அப்போது அதாவது இது மேலே போயிடுச்சுன்னா இது வந்து மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அதாவது மைனஸாக பண்ணும்போது அப்போ -12 இது வந்து ஆட் ஆகி இது சப்ராக்ட் ஆகும். அப்போது இந்த மாதிரி வருதா? அப்போ 10 பவர் -16 + 3, அப்போது 10 பவர் -13ன்னு வரும். ஓகேயா? ஸோ இப்போ வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா, இப்போது ஒரு பாயிண்ட் மட்டும் முன்னாடி கொண்டு போயிட்டு 10 power -12ன்னு போட்டிருப்பாங்க. 22.12 into 10 power -12ன்னு மாற்றிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா இதை வந்து பிக்கோன்னு சொல்லலாம். ஓகே, இல்லை இப்படி சொன்னால் கூட ஆன்சர் கரெக்டு தான். இது வந்து பிக்கோலையும் எழுதலாம். ஸோ அப்போ 22.12 இது வந்து பிக்கோன்னு எழுதலாம். ஸோ கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் வந்து ஃபேரடே. ஸோ அதனால் ஃபேரடேன்னு கொடுத்துடலாம். இங்கேயும் கூட ஃபேரடேன்னு கொடுத்து முடித்தாலும் சரி தான். இல்லை நான் பிக்கோ ஃபேரடில் எழுதுறேன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து பார்க்கலாம். இஃப் அ 10 volt battery is connected to the capacitor, what is the charge stored in the ஒன் ஆஃப் த பிளேட்ஸ்ன்னு கேட்குறாங்க. அதாவது 10 volt பேட்டரி கனெக்ட் ஆகும் பொழுது என்ன சார்ஜ் ஸ்டோர் ஆகிருக்கும்? சார்ஜ்னால் என்ன? Q தான் கேட்குறாங்க. அப்போது நம்மளுக்கு இதை ரிலேட் பண்ணுற ஃபார்முலா C is equal to Q by V. என்ன கேட்குறாங்க? Q தான் கேட்குறாங்க. அப்போ V இந்த சைட் போயிடுச்சுன்னா Q is equal to CV. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ Q is equal to C ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். 22.12 பிக்கோ ஃபேரட் இன்ட்டு வோல்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க 10 volt. ஸோ அப்போது இது இன்ட்டு பண்ணோன்னா 221.2 பிக்கோ. இதோட யூனிட் வந்து கூலும்பு, சார்ஜோட யூனிட் கூலும்பு, கெப்பாசிட்டரோட யூனிட் வந்து அதாவது கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் வந்து ஃபேரடேன்னுவாங்க. ஸோ அப்போது இங்கே வந்து கூலும்னு மென்ஷன்